அன்பின் வணக்கம். காதலின் 40 விதிகள். யாருக்கு தான் காதல் பிடிக்காது இல்லைங்களா? எல்லோரும் ஏதேனும் ஒரு கட்டத்துல ஒண்ணு காதலிப்போம், இல்லை என்றால் காதலிக்கப்படுவோம். ஏதேனும் ஒன்றை காதலிப்போம். அது மனித உயிரா தான் இருக்கணும்னு இல்ல. ஏதேனும் ஒன்றை காதலிப்போம். அப்போ காதலுக்கு விதிகள் எழுதினா எப்படி இருக்கும்? இது வந்து காதலின் 40 விதிகள்னோன இது முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை அப்படின்னு நெனச்சுப்பீங்க. இது காதல் கதை இல்ல, காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, காதல்னா என்னங்கிற கேள்விக்கு முதல்ல தெளிவான பதில் இருக்கணும். அல்லது இந்த நாவல் படிச்சு முடிக்கும் பொழுது அந்த தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் வாசிக்கிறேன். "காதலின் 40 விதிகள் வாசியுங்கள். நீங்கள் உங்களின் இதயத்தை திறக்கலாம். தடைபட்டு கிடக்கும் இடங்களை தகர்த்து வெளிப்படலாம். மாயமான முறையில் காதலில் விழலாம். விடுதலையின் ஆழமான ஆனந்தத்தை உணரலாம்." ஜாக் கான்ஃபீல்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சொல்லும்பொழுது யாருக்கு தான் இந்த புத்தகத்தின் மேல் ஒரு காதல் வராது இல்லையா?